ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, பாபு கூட பிரச்சனை வந்து விலகியாச்சு. அதுக்காக அவனை நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? உங்கள் பாட்டி கொஞ்சம் பணம் தரதா பேச்சு வந்ததில்ல, அதை இப்போ வாங்கினா நம்மளும் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, நான் நாளைக்கே இது விஷயமா பேசுறேன். வாங்கம்மா. ஒன்னாகாது வாங்க. தைரியமா இருங்கம்மா. எங்க டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டர். சுந்தரி, இந்தா இத முதல்ல குடி. அம்மா, என்னது இது நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? எதுவும் பேசாத, குடி. சரிம்மா. நல்ல வேளை, சுந்தரிய தவிர வேற யாராவதுன்னா பதட்டத்துல என்ன பண்றோன்னே தெரியாம ஏதாவது தப்பா பண்ணிருப்பாங்க. சுந்தரி தைரியமா டாக்ஸி பிடிச்சு உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்ப வரைக்கும் உங்க கூடவே இருந்து கண் முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கம்மா. என்னம்மா நீங்க போய் இப்படி பேசிக்கிட்டு? இல்ல சுந்தரி, நேத்து காலையில உனக்கு போய் டெஸ்ட் எல்லாம் வச்சு. அதனால என்னம்மா, தப்பில்லையே. இந்த வேலைக்கு நான் லாயக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்கறது தானே சரி. அப்படி பண்ணாம இருந்தாதாம்மா தப்பா இருக்கும். அப்படியும் நீங்க ரொம்ப நாசுக்கா தானே நடந்துக்கிட்டீங்க. என்ன இருந்தாலும் காலையில உன்னை இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு சாயந்தரம் இப்படி ஆயிடுச்சுன்னா என்னைய வாடி சோதனை போட்டேன்னு மற்றவளா இருந்தா வேடிக்கை பார்த்திருப்பா. இல்லை எனக்கு என்ன வந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. நீ அப்படியெல்லாம் பண்ணாம என் உயிரை காப்பாத்திட்ட சுந்தரி. சுந்தரிக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி விட்டுடுவா? இல்லம்மா, எல்லாத்தையும் விட நான் முதல் நாள் வேலைக்கு வந்த உடனே அம்மா நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சுந்தரி, அந்த கடவுள் தான் உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்காரு. சுந்தரிய வேலைக்கு சேர்க்கணும்னு நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. அவ உங்களை ரொம்ப நல்லா பாத்துப்பா. அம்மா, என்னடா ஒரு டாக்டர் இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. நாங்க கொடுக்குற மருந்து மாத்திரையால உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. உங்க கூட இருக்கிறவங்களோட அன்பான பேச்சு, ஆதரவு, அரவணைப்பு இதெல்லாம் தான் உங்களுக்கு டானிக் மாதிரி. சுந்தரி மாதிரி நம்ம கூட ஒருத்தி இருக்கிறது யானை பலம். சுந்தரி, அவங்க வீட்டுல பத்திரமா விட்டுரு. சரி. மெடிசன்ஸை கரெக்டா கொடுத்துரு. சரி. அப்ப நான் வரேம்மா. தைரியமா இருங்க. வாமா. பாத்துக்க சுந்தரி. வரமா. போலாமாமா? காலம் மெதுவா தூக்குங்க. அம்மா, கண்ணாடி போட்டுக்கோங்கம்மா. அம்மா, உங்க நகைங்கம்மா. இருக்கட்டும் சுந்தரி, வீட்டுல போய் வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. இருங்கம்மா, நான் பாக்குறேன். என்னடா இவ்வளவு காலையில வந்திருக்க? சுந்தரி உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பார்க்க வந்தியா? சொல்லு. சொல்லுடா, ஏதோ சொல்ல வந்தேங்கிற. அது வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இனிமே வேலை பார்க்க வேண்டாம்னு ஃபீல் பண்ணுறேன். அவங்க இது வரைக்கும் வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஏன் அவளை வீட்டுல வச்சு எல்லா கஷ்டத்தையும் நீயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மேடம், நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். இந்த கிண்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ வந்தாலே அவளுக்கு ஏதோ சீரியஸ்ன்னு எனக்கு தெரியும். சார் எதுக்கு இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது என்னங்க கேள்வி? இதுக்கு மேலேயே அவங்க வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அவங்க வந்தா இனிமே வர வேணாம் நீங்களே சொல்லிடுங்க. சோ இது விஷயமா நீ அவகிட்ட பேசிட்ட, அவ கேட்கல, அதனால அவ வந்தா வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு என்ன மிரட்ட வந்திருக்கியா?
இதை பாருங்க, நான் இது ஒரு ரிக்வெஸ்டா தான் உங்ககிட்ட கேட்கறேன். ரிக்வெஸ்ட் இவ்வளவு ரஃபா கேக்குறத இப்பதான்ப்பா நான் பாக்குறேன். இதை பாருங்க, சும்மா இப்படி இரிட்டேட் பண்ணாதீங்க. டேய் அப்படியே ரெண்டு விட்டனா ஏடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உங்க அம்மா மேல உள்ள அக்கறையில தான் நீ இதை சொல்றேன்னு உன்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. உங்க சித்தப்பா சொல்லி விட்டுருப்பான். உடனே அதை செய்யறதுக்கு காலையிலேயே அலாரம் வச்சு எழுந்து வந்துட்ட. நீங்கள்லாம் படுத்துற பாட்டுக்கு அவ இன்னும் நெஞ்சு வெடிச்சு சாகாம இருக்கான்னா இந்த மாதிரி 4 வீட்டுக்கு போக வர இருக்கிறதுனாலதான். அத புரிஞ்சுக்க முதல்ல. வந்துட்டாரு அம்மா பாசத்தை நில நிறுத்துறதுக்கு. மூஞ்சிய மொகர கட்டையும் பாரு. டேய் இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை விட அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவளுக்கு எது செய்யணும் செய்ய வேணாம்னு எனக்கு தெரியும். இதை பாருங்க மேடம், நீங்க ஓவரா பேசுறீங்க. இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ராஸ்கல், நீ யாரடா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு? போடா முதல்ல வெளியே. இன்னும் ஏன் நிக்கிற? போ. இவெல்லாம் ஒரு புள்ள. ஹலோ மேடம், நான் தான் சொல்லு நர்மதா. சுந்தரி அக்கா பையன் நட்ராஜ். வந்து எங்க அம்மாவை வேலைக்கு வச்சுக்காதீங்க அப்படின்னு மிரட்டினானா? ஆமா மேடம். உங்களுக்கு எப்படி? சார் இங்கேயும் தான் வந்தாரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் நிஜமாவே சுந்தரி அக்கா மேல அக்கறையில பேசுறானா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதான் ஃபோன் பண்ணேன். டவுட்டே வேண்டாம். அவனால மறந்தும் அவங்க அம்மாவுக்கு நல்லது நினைக்க முடியாது. நீ பாட்டுக்கு அவன் சொன்னான்னு சுந்தரி விஷயத்துல ஏதாவது முடிவு எடுக்காத. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? இல்ல இல்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு தான் நான் கால் பண்ணேன். நான் ஈவினிங்கா வீட்டுக்கு வரேன் மேடம். சரி வா. அம்மா, அம்மா இல்லையா? இல்ல. ஓ, என்ன மதிச்சு பதில் சொல்ல கூட இந்த வீட்ல ஆள் இருக்காங்களா? வழக்கமா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அதான் பார்த்தேன். ஏச்சி, பொம்பளை புள்ள நிரூபிக்கிற பாத்தியா? என்ன ஜாட பேசுறியா? ஆக்சுவலா நானே உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இப்போ எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. அதான். சரி, வந்த மேட்ரு என்னன்னு சொல்லு. அம்மா எங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல. என்ன வேலை? சென்னைக்கு கலெக்டரா. இன்னைக்கு தான் பதவி பிரமாணமா. அதுக்கு தான் போயிருக்காங்க. இனிமே நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஓவர் நைட்ல கலெக்டர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. விளையாடாதடா, உண்மையை சொல்லு. எங்க போயிருக்காங்க? யாரோ ஒரு வயசான கிழவிய பாத்துக்கணுமா, அதுவும் நைட்ல. தேவையாது. நான் பகல்லே அவங்க வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, நீ சொன்ன உடனே அவங்க வேலைக்கு போறதை நிறுத்திடுவாங்களா? அவங்க வேலைக்கு போறதை நிறுத்தலனா யார் அவங்கள வேலைக்கு வச்சிருக்காங்களோ அவங்களே வேலையை விட்டு நிறுத்திட போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களா வேலைக்கு போறதை நிறுத்திட்டா நல்லா இருக்கும். அதுக்கு ஏன்டா இப்படி கத்துற? அம்மா ஒரு காதை இங்க தானே கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கேட்கணும்னு தான். இங்க பாரு, தேவையில்லாம நீ பாட்டுக்கு பிரச்சனை பண்ணாத. வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுறதா? நான் பாத்துக்க மாட்டேனா? யாரு நீயா? நீ எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டியே. உனக்கு தேவைன்னா எனக்காக அம்மா கிட்ட வந்து பேசுன்னு ஐஸ் வைப்ப, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சு பேசுவ. உனக்காக அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன்ல, அப்புறம் ஏன்டா நேத்து என்ன திட்டின? நான் வேணும்னு திட்டினா? எப்ப பார்த்தாலும் அழுக, சண்டை, சச்சரவு அப்படின்னு இருந்தா எரிச்சல் வருமா வராதா? பேசாம நீங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருங்களேன். அழுவுறது எப்படி அம்மாவும், நச்சரிக்கிறது எப்படி நீயும், சண்டை போடுறது எப்படி அந்த குண்டு கழுதையும் சேர்ந்து டியூஷன் ஆரம்பிங்க. அமௌண்ட் அல்லலாம். என்னடா ஓவர் நக்கலா இருக்கு? ஹெல்ப் பண்ணவள ஏன்டா திட்டினேன்னு கேட்டா அதையே கிண்டல் பண்றியா? சரி விடு, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது சரி,
நேத்து போட்ட சண்டைக்கு ஒரு வாரமாவது கோச்சிட்டு இந்த பக்கம் வராம இருப்பேன்னு நினைச்சேன். இப்போ உடனே வந்திருக்கனா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே. ஆ, அது ஒண்ணும் இல்ல நட்டு. பாட்டி தரேன்னு சொன்னாங்களே பங்கு பணம், அத கேட்கலான்னு இருக்கேன். அதானே பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாங்களா உன் ஐத்தானும் மாமியாரும்? அவங்க என்ன யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாவா கேட்க சொன்னாங்க? எனக்கு சேர வேண்டிய பங்கு தானே. இருந்தாலும் அத பத்தி அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, அப்படின்னா திடீர் செலவு? இல்ல, அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலான்னு சொல்றாரு. அதான் அத நான் தான் பாத்துக்க போறேன். நான் கூட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னடா சொல்ற? பயப்படாதம்மா, என்னோட ஷேர்ல தான். ஏய், நல்ல விஷயம், நல்லா பண்ணுடான்னு சந்தோஷமா தான் சொன்னேன். அப்போ ஓகே. ஆமா, என்ன கம்பெனி? இது ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். நிறைய செலவாகுமேடா? இல்ல, இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. நல்ல வருமானம் வரும். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ நல்ல பெரிய ஆளா வரணும்டா. கண்டிப்பா வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மது விஷயத்த டோட்டலா கட் பண்ணிட்டு தொழில கான்சென்ட்ரேட் பண்ணு. இதான் உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே உடனே ஓவரா போற. உன் லிமிட் எதுவோ அதோட நிறுத்திக்க. என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாத, புரியுதா? அதுக்காகலாம் உடனே சைலண்ட் ஆயிடாத. மதுவை பத்தி மட்டும்தான் பேச வேண்டாம்னு சொன்னேன். பாட்டியை பத்தி, பாட்டிக்கிட்ட இருக்கிற பங்கு பணம், இதை பத்திலாம் பேசலாம். அம்மா, என்னம்மா ஏதோ புது வேலைக்கு போறியாமே? அதான் நட்டுவனை பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் கஷ்டப்படுற? அவன் சொல்றான்னு சொல்லி நீயும் ஏதாவது என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்ட எடுத்துக்க. சொன்ன மாதிரி வேலைக்கு போக வேண்டாமா? அவன் ஏதாவது உளருவான், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அம்மா, அவன் உண்மையாவே கம்பெனி ஆரம்பிக்க போறானாமா? அப்படி ஆரம்பிச்சு நல்லா வந்தா உனக்கு தானே பெருமை. நீயே அவனை நம்பலனா எப்படிமா? அதே மாதிரி என் வீட்டுக்காரர் கூட புதுசா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலான்னு சொன்னாரு. எதுக்கு நீ சும்மா வீட்ல இருக்க, நீ அந்த சென்டரை பாத்துக்கோன்னு அவர் என்கிட்ட சொன்னாருமா. எப்படியும் ரெண்டுக்குமே பணம் தேவைப்படுது. பாட்டி தரேன்னு சொன்ன பணம் கிடைச்சா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க அனுமதி கேக்குறீங்களா இல்ல தகவல் சொல்றீங்களா? கண்டிப்பா அனுமதி கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். தகவலாவது சொன்னீங்களே, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணவதா. நீங்க எது வேணாலும் ஆரம்பிங்க, முன்னுக்கு வாங்க, சந்தோஷம். ஆனா என்ன வேலைக்கு போவேன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு என் வழியில பொழைச்சுக்கிறேன். அம்மாவுக்கு பிடிக்காத ஒண்ணு செய்யும் போதாவது அக்காவும் தம்பியும் ஒன்னா இருக்கீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க இஷ்டம் போல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா பெத்த கடமைக்கு ஒண்ணு சொல்றேன். காசுன்னு வரப்போ உங்க சித்தப்பாவோட மனசு, முகம் எல்லாமே வேற. இதை நான் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்காம பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. அம்மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? இவங்க எப்பவுமே இப்படிதான் மதி. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா போதும் உடனே சாபம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீ இவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத மதி. நம்மள மதிக்காத இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நான் பெத்த பிள்ளைங்க, அதுங்க முன்னேறதுக்கு என்கிட்டயே சவால் விடுதுங்க. அது சரி, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? குட்டி நீ சீக்கிரம் பொறுப்படு. இன்னைக்கு தானே இவ வீட்டுக்காரர் என்ன காலேஜ் கூட்டு வர சொன்னாரு. நான் காலேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போனோம். நீ கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நீ போக வேண்டாம். நீங்க தான் அவரை ஏதோ வேண்டாத மனுஷனை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. அவரு இவளை மன்னிச்சிட்டாராம். இனிமேலாச்சும் அவர் விஷயத்துல இவளை ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான். அதான் இன்னைக்கே போய் சித்தப்பா வீட்டில் இதை பத்தி பேசிட்டு வரலான் இருக்கோம். போலாமா நாட்டு? போலாமதி. என்னம்மா இவங்க எப்படி இருக்காங்க? இந்த பிளான் ரொம்ப நாளா நடக்குது போல இருக்குமா? 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கைக்கே இன்னும் பணம் வரல, அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து தொழிலதிபர் கணக்கால திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த புண்ணாக்கு தொழிலதிபர் மதுவை பத்தி நினைக்காம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு மேடம் அட்வைஸ் பண்றாங்க. உடனே தொழிலதிபருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு.
அந்த இளவரசிய பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. மேடமும் கப்புச்சிப்புன்னு ஆயிட்டாங்க. ஏதாவது எதிர்த்து பேசினா பணத்தை ஆட்டையை போடுற கூட்டணியில விரிசல் விழுந்துருமே. விடுக்குட்டி, எப்படி என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு பண பைத்தியம் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. இது இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் விட போதோ தெரியல. எங்க கொண்டு போய் விட போகுது? கடைசியில வசந்தா சித்தி 2 பேரையும் பொடனில 4 போடு போட்டு விரட்டி விட போகுது. வேற என்ன நடக்க போகுது? அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு தூரம் போராடி பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சாமி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பேஷண்ட், நோயாளி. ஓ, that is quiet painful. Oh, that is quiet painful. ஐயோ, இங்கு அதிகம் வலிக்கிறது. டாக்டர், all right, you may get rest now. All right, you may get rest now. எதுக்கு இங்கிலீஷ் பீஸ் புக் படிச்சிட்டு இருக்க? மா, ஏதாவது வெள்ளைக்காரன் பார்த்து ஐ லவ் யூ சொன்னா நான் திருப்பி பேசணும்ல, அதுக்கு தான். வாயிலே குத்துவேன். பெஞ்ச் போய் குளிடி பா. இங்கிலீஷ் பீஸ் படிக்கிறாளாம், இங்கிலீஷ் பீஸ். யாருக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கேலண்டர் கூட கிளிக்காம இருக்கு. எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியிருக்கு. துலாம்க்கு என்ன போட்டிருக்கான்? இனிய சந்திப்புன்னு போட்டிருக்கான். இனிய சந்திப்பா? யார பார்க்க போறோம்? ஏய், இங்க நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்க? மா, இன்னைக்கு என் ராசிக்கு இனிய சந்திப்புன்னு போட்டிருக்கான். காலைல உன் முகத்துல தானே முடிச்சேன். அப்ப சரி, கரெக்டா தான் போட்டிருக்கான். நீ குளிக்க போலியா? நான் போய் குளிச்சுட்டு வரேன்.